ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்கள் வீட்லேயும் குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கோல்டு சீசனில் கண்டிப்பாக அவங்களுக்கு இருமல், சளி, காய்ச்சல் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த ரெமெடி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சளி, இருமல் வந்து அடுத்த நாளே டாட்டா பை பை சொல்லிட்டு வரட்டா அப்படின்னு ஓடி போயிடும். ஆமாங்க, நான் என் அக்ஷரா குட்டிக்கு இந்த ஹோம் ரெமெடி தான் யூஸ் பண்ணுவேன். வாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆமாங்க, 2 வெத்தலை சின்னதாக இருக்கனால 2, பெருசாக இருந்துச்சுன்னா 1 போதும். ஓமவல்லி இலை, திருநூற்று பற்றிலை அப்படின்னா தின்னூற்றி பத்திரின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் துளசி, வேப்பந்தலை, குளுந்தா எடுத்துக்குவோம். இந்த 5 இலையும் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 2 டம்ளர் தண்ணி, ஒரு ஏனத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த 5 பொருளையும் சேர்த்து நல்லா ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு மிதமான சூடில் இருக்கும்போதே கொடுத்துருங்க. அவங்க அடம் பிடிப்பாங்க கசப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் விட்டுறாதீங்க. இதை வந்து சளின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த நாள் காலையில் இருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் 3 வேளையும் மதியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அடுத்த நாளே சரியாக போயிடும். ஹாஸ்பிட்டல் பக்கம் போக வேண்டிய வேலையே இருக்காதுங்க. எங்கள் வீட்டு மாடியில் இந்த மாதிரி செடி இருக்கிறனால பாப்பாவுக்கு சளி பிடிச்சது அப்படின்னா நான் போயிட்டு இதெல்லாம் பொறிச்சிட்டு வந்து இந்த மாதிரி தாங்க வச்சு தருவேன். நம்ம இந்த கஷாயம் மாதிரி அவங்களுக்கு வச்சு கொடுக்கறதுனால அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் வந்து ஜாஸ்தியாகும். நம்ம வீட்டில் என்ன செடி வைக்கிறோமோ இல்லையோங்க, ஆனால் வந்து இந்த வெத்தலை, தின்னூற்றி பத்திரி, அப்புறம் ஓமவல்லி இலை, வெத்தலை இதெல்லாம் இருந்தாலே போதுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு சளி, இருமல் ஏதாவது இருந்தால் நம்ம வந்து இதை வச்சு கொடுத்தாலே சீக்கிரமாக சரியாயிடும். அடிக்கடி இது மாதிரி சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றது அப்படியெல்லாம் வந்து இருக்க மாட்டாங்க. இது குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, நம்மளுமே குடிக்கலாம், பெரியவங்களும் குடிக்கலாம். நமக்கு லைட்டாக சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும்போதே தெரியும் இல்லைங்க, அப்போ வந்து இதை வச்சு நம்ம குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து அப்போவே சரியாயிடும். உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.